ஏஎல் பிசிக்ஸ் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இயக்கத்தியல் சொந்தமான விடயங்களை பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் இயக்கத்தியல் ஆரம்பிக்கிறேன். அதில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னா பேசிக் பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு தொடர்பு இயக்கம் பற்றி பார்த்தோம். தொடர்பு இயக்கம் சொந்தமான சகல விடயங்களும் அந்த வீடியோ இருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் எஸ்டி வரைவுகள், பிடி வரைவுகள், இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவு. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இயக்க சமன்பாடுகளின் பற்றி பார்ப்போம். அதை எங்கே பிரயோகிக்கலாம், அப்படிப்பட்ட இயக்கங்களை பிரயோகிக்கலாம் என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடத்துல நாங்க எஸ்டி வரைவுகளை பற்றி பார்க்க போறோம். சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்டி வரைவுகள்ன்றது நாங்க ஷார்ட் ஃபார்ம் எதுக்குன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி இப்ப வரைவுகள் நீங்க கீறா, அதாவது வரைவுகள் அச்சுகளை நீங்க குறிக்கிறேன்டா மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியதுன்னா அலகுகள் மற்றும் என்ன அச்சு அது என்று பார்க்கணும். அதை எப்படி எழுதணும் என்றது முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு கிராஃப்லையும் நான் எழுதியிருக்கேன். இந்த எஸ் என்றது இடப்பெயர்ச்சி. நாங்கள் டி போடுறதுல டிஏ நாங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஏ டிஸ்டன்ஸ் தானே, தூரம் போடுவோம். இந்த இடத்துல எஸ் வந்து இடப்பெயர்ச்சி. சரி, எஸ் போட்டு ஒரு ஸ்ட்ரோக் மிக முக்கியம். பிராக்கெட்டுக்குள்ள போடாம ஒரு ஸ்ட்ரோக் போட்டு அடுத்தது அதில் அழகு எழுதணும். அதே மாதிரி இங்க நேரம் தான் எஸ்டி நேரம். டி நாங்கள் இதில் வெளியே போட்டு சிம்பிள் லெட்டர் தான். அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரோக் கொண்ட வெளியே போட்டு அதுக்கு பிறகு பக்கத்தில் செகண்ட்கள் தான் அதில் அழகுகள். ஆகவே செகண்ட்கள் என்று எஸ், செகண்ட்ஸ் என்று போடாமல் எஸ் என்று ஷார்ட் ஃபார்ம் எழுதலாம். சரி, இப்படி தான் உங்களோட அச்சுகள் குறிக்கிறதுக்கும் மார்க்ஸ் இருக்கு. ஆகவே அதில் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான எஸ்டி வரைவுகள் இருக்கு. அதுக்கு முதல் வரைபட படித்திறனை பற்றி பார்ப்போம். படித்திறன் என்ன? y ஆள்கூறுகளின் வித்தியாசங்களின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இந்த இடத்துல அதாவது வித்தியாசம் பற்றி கேட்கிறத விட y ஆள்கூறு, y இங்கில் x என்று போடலாம். y இங்கில் x. yh இதுல என்ன? எது yh என்று பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி தான் yh. ஆகவே இடப்பெயர்ச்சி என்று வரப்போகுது. இடப்பெயர்ச்சியில வித்தியாசம் வந்து இடப்பெயர்ச்சி தானே. இடப்பெயர்ச்சி மைனஸ் இடப்பெயர்ச்சி தான். சரி, இடப்பெயர்ச்சி. அதே நேரத்தில் அதுங்க எக்ஸ் அச்சு என்ன? நேரம். இப்போ நேரத்தை எழுதும். ரைட், இந்த கோவையை அங்க பார்த்த மாதிரி இருக்கு. எது என்ன இங்க பார்த்தீங்கன்னா வேகத்துக்குரிய ஒரு சமன்பாடுல. ரைட், ஆகவே இந்த இடத்துல படித்திறன் வந்து வேகத்துக்கு சமனாக காணப்பட போது. சரியானே? படித்திறன் வந்து வேகத்துக்கு சமனாக காணப்படும். சோ படித்திறன் கூடுறா வேகம் கூடும், படித்திறன் குறைறா வேகம் குறையும், படித்திறன் மாறலண்டா வேகம் மாறல, அதாவது மாறா வேகத்துல போகுது. படித்திறனே இல்லைண்டா வேகமே இல்லை, அதாவது அசையல். அதாவது இடப்பெயர்ச்சியில் இப்ப படித்திறன் இல்லைண்டா, படித்திறன் பூஜ்ஜியம் என்றால் உங்களுக்கு அதாவது வேகம் பூஜ்ஜியம். அதே நேரத்தில் இடப்பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற மாற்றமும் பூஜ்ஜியம். இடப்பெயர்ச்சியில் ஏற்படுற மாற்றம் பூஜ்ஜியம் என்றால் உங்களுக்கு படித்திறன் 0, அதாவது கிடையாக இருப்பது, அசையவில்லை என்று சொல்லுவோம். அதாவது முதலாவது கிராஃபிங். இந்த கிடை கோடு வந்து கட்டாயம் மேலே இருக்க அவசியம் இல்லை, கீழேயும் இருக்கலாம். அதாவது இது ஒரு குறித்த S1 எழுதுவோம். S1 என்ற ஒரு பெருமானம், S1 என்ற ஒரு இது இங்க அசைஞ்சு போய் ஒரு இடத்துல போறீங்க. இப்ப ஒரு இடத்துல இருந்து ஏல இருந்து பிக்கு போய் பில நிக்கிறீங்க. பில நிக்கிற நேரத்தை நாங்க இந்த கிராஃப் சொல்லலாம். இல்லாட்டி கிடையாக
ஜீரோலி நீங்கள் கிடை கோடாக நீங்கள் இங்கே கீறலாம். சரியானி? இவ்வளவு தான் அசையவில்லைக்கான. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மாற்றவில்லை, ஒரே S1 இருக்கு, S1ல மட்டும்தான் இருக்கு. ஆகவே அசையவில்லை. அடுத்த கிராஃப் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படித்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு கட்டாயம் உற்பத்தி கூடா போற நேர்கோடா இருக்கும்னு அவசியம் இல்லை. இது உற்பத்தி கூடா போற நேர்கோடு, அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு குறித்த புள்ளிக்கு போறது. சரி, ஆகவே இது மாறா வேகம் என்றால் படித்திறன் மாறல, படித்திறன் அப்படியே சீரான படித்திறனோட போகுது. ஆகவே சீரான வேகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு லைனும் போகலாம், ஒரு நேர்கோடு. சரி, ஆகவே இதுவும் ஒரு வகையான கிராஃப் தான். இது மாறா வேகத்துக்குரிய ஒரு கிராஃப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படித்திறன் கூடுதா குறையுதா? இது கூடுது என்று சொல்லி கூடுது என்று சொல்லக்கூடாது, அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படித்திறன் என்றது இந்த புள்ளியில இப்ப நீங்க ஒரு இந்த புள்ளியில தொடலி கொண்டு கீறிட்டு அதை வச்சு கொண்டு ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கீறணும். அதே நேரத்துல இங்க இந்த புள்ளியில ஒரு தொடலி கொண்டு கீறி இதுலயே ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கீறணும். ட்ரையாங்கிளுக்கு இந்த முக்கோணியை வச்சு கொண்டு இந்த தொடலிட படித்திறனையும் இந்த தொடலிட படித்திறனையும் நீங்க எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அதை வச்சு கொண்டு பார்க்கலாம் இது என்ன படித்திறன் கூடுதா குறையுதா. இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்துல பார்க்கல இப்படி நான் சர்க்கிள் பண்ற இந்த படித்திறன் வந்து குறைவாக காணப்பட போகுது. இவர் மெட்டவர் நான் ஹைலைட் பண்ணி இருக்கிறது வந்து படித்திறன் கூடவா இருக்கு, படித்திறன் அதிகம். சரியான? ரைட். ஆகவே குறைஞ்சிலிருந்து கூடுது, அதாவது அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். சரியான? ஆகவே அதிகரிக்கிறபடியா படித்திறன் அதிகரிக்குது என்றால் வேகம் அதிகரிக்குது. வேகத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு என்ன? ஆறுமுடுகள். ஆறுமுடுகள் தான் வேகத்துல ஏற்படுகின்ற அதிகரிப்புக்கு ஒரு வரைபடம் சொன்னது. போன வீடியோ நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி மெட்டகிராஃபுக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு இந்த புள்ளிக்கு ஒரு தொடலி எடுக்குறங்க, அடுத்த இந்த புள்ளிக்கு ஒரு தொடலி எடுக்குறங்க. கீறினீங்கன்னா இந்த தொடலிட படித்திறன் பெருசா இருக்க போகுது, இவர படித்திறன் சின்ன இருக்க போகுது. அதாவது இது சாய்வை பாருங்க, எப்படி படித்திறன் சின்னது எப்படி பெருசு என்று உங்களுக்கு குழப்பமா இருக்கு. இந்த படித்திறன் சாய்வை பாருங்க. கிடையா இருந்துச்சு என்றால் படித்திறன் 0. சாய்வு கூட 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 உங்களுக்கு என்ன படித்திறனும் கூடும். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இருக்கிற படித்திறன் வந்து கிட்டத்தட்ட கிடையா போற மாதிரி இருக்கு. கிடையா போறபடியா இது குறைவா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படித்திறன் பாருங்க, ஆரம்ப படித்திறன் இவர படித்திறன் அதாவது கிடையா இல்லாம ஒரு நிலைக்குத்தை நோக்கி போற மாதிரி இருக்கு. இந்த நிலைக்குத்து நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆகவே இவர படித்திறன் வந்து பெருசா இருக்கு. சரியா? அது இன்னொரு விதமா தேய்க்கலாம். இந்த அமர்மூடுகள் இப்படி போகும். ஆகவே பாருங்க கை எப்படி போகும் பாருங்க, இப்படி போகும். ஆகவே உங்களுக்கு என்ன விளங்கணும்? படித்திறன் வந்து குறையுது. நிலைக்குத்தா இருக்கிறவர் அப்படி கிடையா மாறுற. இங்க நிலைக்குத்தா இருக்கிறவர் கிட்டத்தட்ட நிலைக்குத்தா இருக்கிறவர் கிட்டத்தட்ட கிடையா மாறுற. ஆகவே இந்த இடத்துல அமர்முடுகள் படித்திறன் குறையுது, வேகம் குறையுது. ஆகவே அமர்முடுகள் என்று சொல்லுவோம். இவ்வளவுதான் எஸ்டி வரைவு, அதில் படித்திறனும் வேகம் என்று கைதுதம். அடுத்ததாக நாங்கள் விடி வரைவை பற்றி பார்ப்போம். ரைட். இந்த இடத்துல நாங்கள் விடி கிராஃப், அதாவது வேக நேர வரைவு பற்றி பார்ப்போம். அங்கே இடப்பயிற்சி நேர வரைவு, அங்கே அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஒரு படித்திறன், அதில் படித்திறன் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பார்ப்போம். y இங்கில் x தான் நார்மலா ஒரு கிராஃப்ல படித்திறன். இந்த இடத்துல பார்க்கக்குள்ள y எது? வேகம். இங்கு x என்ன வரைக்கும் போகுது? நேரம். வேகத்தின் நேரம் என்ன? 6 முடுகள். ஸோ படித்திறன் உங்களுக்கு 6 முடுகளாக காணப்பட போகுது. சரி, அதாவது படித்திறன் கூடினா 6 முடுகள் கூடும், படித்திறன் குறைஞ்சா 6 முடுகள் குறையும். இந்த 6 முடுகள் கூடுறதுக்கும் 6 முடுகள் குறைகிறதுக்கும் அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான நேம் இல்லை. சரியானி? ரைட்.
இந்த இடத்துல நான் உங்களுக்கு 4 கிராஃப் இருந்தால் நான் இதுக்கு மேல கிராஃப் இருக்கு பாத்தீங்கன்னா கிடை நாங்க போன இதுல எஸ்டி கிராஃப்ல கிடையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதே மாதிரி இங்க கிடையை பார்ப்போமே. வேகம் கிடையாக இருந்தால் அது மாறா வேகம். ஏண்டா அது V1 என்ற வேகத்திலேயே அப்படியே இருக்கு. இங்க V1 என்ற வேகம். ஒருவேளை இந்த கிடை கோடு வந்து 0 இருந்துச்சுன்னா அது வேகம் 0 நகரவே இல்லைன்னு சொல்லலாம். சரியானே? ரைட். கிடைக்கோடு ஒரு குறித்த பெருமானத்திலேயே நிலைத்திருந்தால் அது மாறா வேகம். 0 நிலைத்திருந்தால் அது வேகமே இல்லை, அதாவது அசையவே இல்லை, இடப்பெயர்ச்சியில் மாற்றம் இல்லை. அடுத்தது இது மாறா ஆறுமுடுகள். ஏன்னா மாறா படித்திறன் மாறவில்லை, சீரான படித்திறன்ல போக, ஆகவே சீரான ஆறுமுடுகள் இருக்கு. அதான் அப்ப சீராக வேகம் அதிகரிக்குது. இவ்வளவுதான் விஷயம். அடுத்து அதிகரிக்குது என்றால், அதாவது ஆறுமுடல் என்றால் 0 ஏதோ ஒரு பெருமானத்துக்கு போகுது. அதே மாதிரி இந்த அடுத்த வார 2 கிராஃபும் 0 ஒரு பெருமானத்துக்கு போறேன். ஏன்னா 0 ஒரு பெருமானத்துக்கு போறேன். ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு குறை மாறுமுடுகள் அதிகரிக்கும் மாறுமுடல் விளங்கும். சரியான? அடுத்து அதிகரிக்கும் என்ற கைக்குள்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே தேரி இதுலயும் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல படித்திறன் வந்து கிடையோட இருக்கிற மாதிரி, கிடையை நோக்கி இருக்கிற மாதிரி, கிடைக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கிடைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொடலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலைக்குத்த நோக்கி போகுதுண்டா அது அதிகரிக்குது, படித்திறன் அதிகரிக்குது. ஆகவே இந்த இடத்துல அதிகரிக்கும் ஆறுமுடுகள் சொல்லுவோம். அதே மாதிரி இங்க நிலைக்குத்தாக இருக்கிற இந்த நிலைக்குத்து கிட்டவாக இருக்கிற ஒரு படித்திறன் கொஞ்சம் கொஞ்சமா கிடையை நோக்கி போனா சாய்வு குறையுது, படித்திறன் குறையுது. ஆகவே ஆறுமுடுகள் குறையுது. சரி, ஆறுமுடுகள் குறையுது. ரைட். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிராஃபை தலைகளாக்குறக்குள்ள, அதாவது இப்படிக்குறக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி வரக்குள்ள, அதே மாதிரி இவரை தலைகளாக்குறோம். தலைகளாக்குறோம்னா இப்படி வருது. இப்ப விட தலைகளாக்குறது. சரி, இப்படி வரக்குள்ள உங்களுக்கு மைனஸ் படித்திறன். அதே மாதிரி இங்கேயும் தலைகளா மைனஸ் படித்திறன், மைனஸ் சீரான மறை படித்திறன். சீரான மறை படித்திறன் என்ன? மறை ஆறுமுடுகள் என்ன? அமர்முடுகள். ஆகவே சீரான அமர்முடுகள் கூடிய வேகத்திலிருந்து 0 நோக்கி போகுது. ஏன்னா 0 நோக்கி போகுது, இல்லாட்டி 0 அடையுது அப்படின்னு சொல்லலாம். அமர்முடுகள். அதே மாதிரி அதிகரிக்கும் இங்க ஆறுமுடுகள்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அதிகரிக்கும் அமர்முடுகள். ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு? ஒரு கிடையான கிடை மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு கிடையான ஒரு படித்திறனே இல்லை, கிடைக்கு படித்திறனே இல்லை. அது கிடையான ஒரு கோடுல இருந்து கொஞ்சமா நிலைக்குத்தா வர மாதிரினா எப்படியும் போறது நிலைக்குத்து, இதுவும் நிலைக்குத்து தான். எப்படி போறது நிலைக்குத்து தான். இந்த இடத்துல கீழ் நோக்கி போறாரு, அப்படி நான் சாய்வை அப்படி கூட்டேன். இப்படி இருக்கிற சாய்வே இல்லாத நிலையிலிருந்து கொஞ்சமா சாய்வு கூடுது. சரி, இது ஒரு சாய்வு என்ன? நிலைக்குத்து. சரி, கிடையா இருக்கிற சாய்வு இல்லை. ஆகவே நிலைக்குத்த நோக்கி போறதால இந்த இடத்துல படித்திறன் கூடுது. ஆனா மறைப்படித்திறன் தான் கூடுது. மறைப்படித்திறன் கூடுது என்றால் மறை ஆறுமுடுகள் கூடுது. மறை ஆறுமுடுகள் என்ன? அமர்முடுகள் கூடுது. குறைந்த அமர்முடுகள்ல இருந்து கூடிய அமர்முடலுக்கு போகுது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா குறையும் ஆறுமுடலுக்கான கிராஃப் இதுக்கு முதல் காய்ச்சினான். அதே மாதிரி இதுவும் குறையும் அமர்முடுகளுக்கான கிராஃப். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாய்வு பாருங்க, நிலைக்குத்துக்கு அண்மையா இருக்கு. கொஞ்சமா என்ன செய்யுது? ஒரு கிடைக்கு வருதா இல்லையா? அப்படி கிடைக்கு வருதா இல்லையா? ஆகவே கிடைக்கு வரக்குள்ள சாய்வு குறையுது, படித்திறன் குறையுது. என்ன? மறைப்படித்திறன் குறையுது. மறைப்படித்திறன் குறைஞ்சா மறை ஆறுமுடுகள் குறையுது. ரெண்டும் சமந்தான். மறை படித்திறனும் மறை ஆறுமுடுகளும் சமம். மறை ஆறுமுடுகள் குறையுது. மறை ஆறுமுடுகள் என்ன? அமர்முடுகள். திரும்ப சொல்றேன், விளங்கணும். ஆகவே உங்களுக்கு அமர்முடுகள் குறையுது. இவ்வளவுதான் கிராஃப். யானி இதுக்கு இன்னொரு செட் கிராஃப் நீங்க கீறென்றாலும் நீங்க இன்னொரு செட் கிராஃப்ல அதே கிராஃப்ல கீறாம அந்த நான் ஆறுமுடலுக்கு கீறின கிராஃபை அப்படி தலைகளாக்கணும். அவ்வளவுதான் விஷயம். தலைகளாக்குனா உங்களுக்கு அமர்முடல் வரப்போகுது. இங்க
அதிகரிக்கும் மாறுமுடலுக்கு அதிகரிக்கும் அமர்முடல் வரப்போகுது, குறையும் மாறுமுடலுக்கு குறையும் அமர்முடல் வரப்போகுது. நீங்க இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்னொரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா சரியா, எஸ்டி கிராஃப்ல கதைக்காத ஒரு விஷயம் சரியானே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம் பரப்பு. இந்த உள்ளடக்கம் பரப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிடைக்கோடுனா மாறாவகத்தில் ஒரு குறித்த இடப்பெயர்ச்சி வந்து நகருது. ஏன்னா ஒரு குறித்த இடப்பெயர்ச்சி அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தானே, ஒரு வேகம் இருந்துச்சுன்னா நகருவர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார். ரைட். ஆகவே இந்த இடத்துல உள்ளடக்கப்படுகின்ற பரப்பு உள்ளடக்கப்படுகின்ற பரப்பு இது கிட்டத்தட்ட இது என்ன செவ்வகம் சரியானே, ஒரு ரெக்டாங்கிள். ரைட். ஆகவே இந்த இடத்துல V1 அது V1 தர ஒரு நேரம் எடுத்திருக்கு T நேரம் என்று போடுவோம். இங்கே V1 தர T இல்லாட்டி எப்படி சொல்லலாம், இது வேகம், இது நேரம், வேகந்தர நேரம். வேகந்தர நேரம் என்ன இருக்க போது, இடப்பெயர்ச்சிக்கு சமன். கதிதர நேரம் வந்து தூரம், வேகந்தர நேரம் வந்து இடப்பெயர்ச்சி. ஆகவே இது உள்ளடக்கப்படுகின்ற பரப்பு எதை குறிக்குது என்றால் இடப்பெயர்ச்சியை குறிக்கின்றது. சரிதானே. ஆகவே அதே மாதிரி ஆர்மூல் எஞ்சி வரங்க. ஆர்மூடுகளுக்கு நாங்கள் இந்த கிராஃப் படி கேட்கிறோம். ஆர்மூடல் படி கேட்கறதுல இந்த கிராஃப் இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்துக்கான பரப்பளவு என்ன, அரைதர அடிதர உயரம் ½ × b × h. இதுல இருந்து உயரந்தர ஆழம் சரி, நீளந்தர ஆழம் என்ன போல நீளந்தர ஆழம் வேகந்தர. அதே மாதிரி அடிதர உயரம், அது நேரந்தர வேகம் எல்லாம் உண்டு சரி. ஆகவே உங்களுக்கு உள்ளடக்கப்படுகின்ற பரப்பு ஒரு வித்தியாசமான, அதாவது என்ன ஒரு எக்ஸ்ட்ரா வாரது இப்படிப்பட்ட கிராஃபுகளுக்கு வர எக்ஸ்ட்ரா எஸ்டி கிராஃபுக்கு இல்லை. இந்த உள்ளடக்கப்படுகின்ற பரப்பு எதுக்கு சமன், தூரத்துக்கு இல்லை இடப்பெயர்ச்சிக்கு சமன். இவ்வளவு தான் உங்களோட விடி கிராஃப் சம்பந்தமான சகல தியரி. எஸ்டி கிராஃப் பற்றி பார்த்தீங்க, விடி கிராஃப் பற்றி பார்த்தீங்க. அடுத்த நாங்கள் இயக்க சமன்பாடுகள் பற்றி பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இயக்க சமன்பாடுகள் பற்றி நாங்கள் பார்க்க போறோம். இந்த இடத்துல நான் 4 இயக்க சமன்பாடுகள் தந்திருக்கேன் ஏற்கனவே. இந்த இயக்க சமன்பாடுகளை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கிருந்து இந்த கிராஃப்ல இருந்து தனியாக ஒரு கிராஃப்ல இருந்து நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். எப்படி இந்த சமன்பாடுகளை எழுதி வச்சு கொள்ளுங்க, தேவைப்படும். சரி, இதை நாங்கள் பல்வேறு இடங்களில் நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படிப்பட்ட இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிடைத்தளத்தில் ஒரு பொருளாக செய்யக்குள்ள போன்ற இயக்கத்தில் நாங்கள் இந்த இயக்க சமன்பாடுகளை யூஸ் பண்ணலாம். அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புவியீர்ப்பின் கீழ் அசைகிற நேரத்தில் ஒரு பொருள் புவியீர்ப்பின் கீழ் இந்த இயக்கத்தில் நாங்கள் இந்த சமன்பாடுகளை யூஸ் பண்ணலாம். கிடைத்தளம் என்றது நாங்கள் பார்த்தோம். இன்னொன்று வந்து சாய்தளம் என்ற ஒரு பிளேன், ஒரு இன்க்ளைன் பிளேன் சொல்லுவோம். அதாவது ஒரு நாங்கள் வேறு மாலுக்குள்ளேயோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் என்று சொல்லுவோம். அதே மாதிரி அதான் இந்த இடத்துல சாய்தளம் என்று சொல்லுவோம். ஸோ சாய்தளத்தின் வழியாக ஒரு பொருள் இயக்கத்திலையும். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா எரியம். அதாவது கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க, பால் எறிகிறா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பால் எறிகிறதோ, இல்லாட்டி துடுப்பாட்ட வீரரால் பாலை அடிக்கிறது, அதெல்லாம் இயக்கங்கள். அதுலேயும் நாங்கள் இந்த சமன்பாடுகளை யூஸ் பண்ணுவோம். ரைட். வாங்க இந்த சமன்பாடு நிறுவி பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விடி கிராஃப்ல நாங்கள் உள்ளடக்கப்படுகின்ற பரப்பு என்னென்று சொல்லுவோம், எதுக்கு சமன் என்று சொன்னான், இடப்பெயர்ச்சிக்கு சமன். ஆகவே இது ஒரு சரிவகம் சரியானே, ட்ரெபீசியம். ஆகவே சரிவகத்துல சமன்பாடு சரி பரப்புக்கான சமன்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, அரைதர சமாந்திர பக்கங்கள கூட்டுத்தொகை u பிளஸ் v, இவ்வளவு வியா இவ்வளவு v தர செங்குத்து உயரத்துல என்ன, செங்குத்து உயரத்துல அளவு, செங்குத்து உயரம் ஏன்னா அப்ப அது என்ன t. இந்த இடத்துல சைவம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு, அதை நேராக்குனீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல இப்படி இருக்கு, ஆகவே இப்படி ஆக்குனீங்கன்னா, இந்த கீற மாதிரி நேராக்குனீங்கன்னா இது u, இது v, இது t ஆக காணப்படும். சரியான, இது எப்படி யோசனை, இப்படி யோசனை சரியான. ரைட். ஆகவே கடைசியில் உங்களுக்கு என்ன வரப்போகுது,
இந்த சமன்பாடு விட சமன் எஸ். இந்த சமன்பாடு 4வது சமன்பாடு. ஏனே இதான் உங்களுடைய சமன்பாடு இருக்க போகுது. u plus v தர t. ஆரம்ப வேகம் சக இறுதி வேகம் தர எடுத்த நேரம். சரியானே? ரைட். இவ்வளவு தான் உங்களோட முதலாவது சமன்பாடு, இயக்க சமன்பாடுக்கான நிறுவல். அடுத்தது இந்த இதே இதுல இருந்து பார்ப்போம். இதே கிராஃப் எடுத்து பார்ப்போம். என்னோட சொன்னான் என்னது படித்திறன். படித்திறன் வச்சுக்கா எப்ப பார்ப்போமே. படித்திறன் 6 மூடுகள். ஆகவே 6 மூடுகள் எதுக்கு சமன்? y ஆள் கூறுகளின் வித்தியாசம். y ஆள் கூறுகளின் வித்தியாசம் என்றால் கட்டாயம் சின்ன இருந்து பெருசாக கழிக்கிறே, பெருசுல இருந்தா சின்ன கழிக்கிறோம். ஆகவே v மைனஸ் u, v மைனஸ் u இங்கு v மைனஸ் u இங்கு x ஆள் கூறுகளின் வித்தியாசம். x ஆள் கூறுகளின் வித்தியாசம் நாங்க என்னன்னு சொல்லலாம்? t மைனஸ் 0 என்று சொல்லலாமா இல்லையா? t மைனஸ் 0 t என்ன எழுதலாம். ரைட். இப்போ a சமன் v மைனஸ் u இங்கு t. இதை நாங்க v நாங்கள் எழுவாயாக்கலாம். ஏன் v இந்த t மேல கொண்டு வரும். சரி, அது சமன் t மேல கொண்டு வந்து இந்த மைனஸ் u இங்கே பிளஸ் u மாற்றுவோம். அவை u பிளஸ் 8t என்று வருதா இல்லையா? இது ஒரு சமன்பாடு தான். இதே சமன்பாடு தான் இந்த அறிக்கை. இந்த 2 சமன்பாடுகளையும் வச்சு மிச்சத்தை நிறுவி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது எடுப்போம். ரைட். S7 அரை v பிளஸ் u பிளஸ் இருக்கும். u பிளஸ் v u பிளஸ் v தர t. ஆகவே இந்த இடத்துல vக்கு பதிலா இங்கே நாங்க நிறுவன சமன்பாடை நாங்க பிரயோகிப்போம். u பிளஸ் at நாங்க இங்க யூஸ் பண்ணுவோம். u பிளஸ் at தர t. சரியானே? ரைட்டா இல்லையா? ஆகவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா s சமன் கூட்டுவோம். இது ஏனி அரை பிராக்கெட்டுக்குள்ள 2u பிளஸ் at ஏனி தர t. பிராக்கெட் வெளியில் எடுக்குமே. சரி, அரை தர 2ut பிளஸ் அரை தர at வர்க்கம். இந்த அரையும் ரெண்டும் வெட்டுப்படும். கடைசியில் வார சமன்பாடு என்ன? s சமன் ut சக அரை at வர்க்கம். இது இன்னொரு நிறுவல். விளங்குதா இல்லையா? அடுத்தது அதான் இங்க இருக்க சமன்பாடு. அடுத்து இவரை பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா u v மைனஸ் u சமன் at என்று போடுவோம். v மைனஸ் u சமன் at என்று எழுதுவோம். இந்த இடத்துல நீங்க u இந்த u பிளஸ் வியும் v பிளஸ் யூவும் v மைனஸ் யூவும் பெருக்குனா என்ன நடக்க போகுது? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். அதை வைத்துக்கொண்டு நாங்க இந்த மெட்ட சமன்பாடை நீங்க நிறுவி எடுக்கலாம். ஏன்னா v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as. அப்படிதான் நீங்க இயக்க சமன்பாடுகளை நீங்க நிறுவி எடுக்கலாம். அடுத்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த 4 சமன்பாடுகளையும் வைத்துக்கொண்டு என்னென்ன யூசஸ் இருக்கு எங்க பாய்க்கலாம் ஏற்கனவே சொன்னேன். அந்த 4 யூசஸையும் டீட்டெயில்டா இலாபரேட்டா நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.